அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல். தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வரும் மேலான ஆதரவுக்கு நன்றி. நம்ம நேற்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தோம். நல்லது. எக்ஸாம் டேட் 2024 ஜூன் 9. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் 2024 பிப்ரவரி 28. இதில் சிலபஸ், கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், படிக்க வேண்டிய லெசன்ஸ், ரிவிஷன் எப்படி பண்ணணும், எப்படி படிக்கணும், இந்த மாதிரி ஏராளமான வீடியோக்கள் நல்ல பயிற்சி பெற்ற நண்பர்கள், ட்ரெயினர்ஸ் இவங்கெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த டெக்னிக்கல் விஷயங்களை பேசலை, அதுக்கு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்ல போகிறது இந்த எக்ஸாமை எப்படி உளவியல் ரீதியாக அணுகிறது, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப அடிப்படையான முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதனால தான் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், அதை ரியலைஸ் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் பணியிடங்கள்னு இப்போ பார்த்தா 6244. ஆனால் இது அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம் நம்ம உடம்பு, மனசு, நேரம், நம்ம சூழ்நிலை. இதை எப்படி நம்ம வெற்றிக்கு சாதகமாக நம்ம மாற்றுறது, அதுதான் நம்ம முன்னாடி இப்போ இருக்கிற சவால் அல்லது டாஸ்க் அல்லது சேலஞ்ச். அதை மட்டும் நம்ம பேசுவோம். எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க வெவ்வேறு தகுதி, வயசு, பாலினம் எல்லாமே இருக்குது. இப்போ தான் 10th +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸு, வேலை செஞ்சுக்கிட்டே எக்ஸாம் எழுத போகிறவங்க, கல்யாணமான பெண்கள், குழந்தைகளோடு இருக்க பெண்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், இவங்களுக்கு நிறைய பொறுப்பும் இருக்கும், வேலையும் இருக்கும், நேரமே இருக்காது, இல்லை ரொம்ப குறைவாக இருக்கும், இல்லை கொஞ்சம் சௌகரியமான டைம் இருக்கவங்க, இப்படி பல தரப்புன்னு இருக்காங்க. இவங்க எல்லாமே குரூப் 4 எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்கு சொன்னேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். ஒரு விஷயம் என்னென்னா, நம்பர் 1, தயவு செய்து பதட்டப்படாதீங்க. நம்முடைய கண்ட்ரோலை நம்ம இழந்துருவோம். சில பேர் படிக்க தொடங்கிட்டாங்க, சில பேர் பாதி படிச்சுட்டாங்க, இல்லை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு இப்போ ரிவிஷன் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னமும் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி யோசனை ஒரு பக்கம். சில பேர் எனக்கு நேரமே இல்லை, எனக்கு டேலண்ட் இல்லை, எனக்கு ஞாபக சக்தி கம்மி, இந்த மாதிரி சில பேர். எனக்கு தமிழ் வராது, இங்கிலீஷ் வராது, சயின்ஸ் வராது, இந்த மாதிரி சில பேருக்கு சப்ஜெக்ட் போபியா. இந்த பதட்டத்துக்கு காரணம் எல்லாமே தன்னம்பிக்கை குறைபாடு தாங்க. டைம் கம்மியாக பரவாயில்ல, உங்கள் ஞாபக சக்தி நல்லா இருக்கலாம், நிச்சயமாக சில சப்ஜெக்டாவது நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாம் பழக்கம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு டெடிகேஷனோட திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சால், ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு நிச்சயமாக பல விஷயங்கள் கைகூடி வரும். இதை பலமுறை நீங்களே நமக்கு வராதுன்னு நினச்ச விஷயங்களை உழைச்சா கிடைக்குங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை கம்மியாக இருக்குது. இதைத்தான் பல ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. உன்னையே நீ உணர்வாய், உன்னையே நீ நம்பு, அதுதான் வாழ்க்கையின் உயிர் நாடி. நம்பிக்கை மலைகளையும் தகர்க்கும். உங்களால் நிச்சயமாக முடியும், எழுதுவோம், ஜெயிப்போன்னு நம்புங்க. அது நிறைய அற்புதங்களை உருவாக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் வெல்லுவேன் நம்புங்க. அதுதான் நம்மளுக்கு முதல் படி. 2வது, இப்போ இருந்து எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் நீங்கள் தவம் செய்கிற மாதிரியான கழிக்க வேண்டிய நாட்கள். அதனால் வேண்டாத எல்லா விஷயங்களையும் ஒதுக்கிடுங்க. வேண்டாத விஷயங்களுக்கு ஒதுக்குற நேரம், எனர்ஜி, இதை சுத்தமாக ஒழிச்சிடுங்க. தேவையில்லாத அரட்டை, நண்பர்கள் சந்திப்பு, சினிமா, டிவி பார்க்குறது, சினிமா சீரியல் பார்க்குறது, செல்ஃபோனில் இயர்ஃபோன் கேட்டுட்டு பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, சப்ஸ்கிரைப் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து டைம் செலவழிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் தற்காலிகமாவது ஒதுக்கி வச்சுடுங்க. உங்கள் நேரம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக பயனாக செலவாகுதுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளை சுத்தமாக ஒதுக்கிடுங்க. நான் சரியாக படிக்கலையோ, என்னால் சரியாக எழுத முடியுமா, எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் டஃப்பாக இருந்தால் என்ன செய்கிறது, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு ப்ரிப்பேர் பண்ண அளவுக்கு நான் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுக்கு உள்ளேயே இருக்கிற நெகட்டிவான தாட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லை, வெளியிலிருந்து வர்ற எதிர்மறை கருத்துக்களை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். உன்னால் முடியுமா,
உனக்கு அந்த சப்ஜெக்டே வராத, நீங்களாம் எப்படி பாஸ் பண்ண போகிற, நீங்களாம் எதுக்கு இந்த எக்ஸாம் எழுதுற? இப்படி வெளியிலிருந்து வர்ற எல்லா எதிர்மறை சிந்தனைகளையும் தயவு செய்து தள்ளி வச்சுடுங்க. இதை பேசுகிறவங்கள சந்திக்காதீங்க. அப்படி அவங்க இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்துக்குங்க, இல்லை காதிலே போட்டுக்காதீங்க. அதுதான் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி. இப்போ இதிலிருந்து தப்பிக்க ஆட்டோ சஜஷன் ஒரு சிறந்த வழி. ஆட்டோ சஜஷன் நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவ் சிந்தனைகளுக்கு இதுதான் ஒரு மாற்று வழி. என்னது? மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வேறு யாருக்கிட்டையோ பேசுகிற மாதிரி, இல்லை வேறு யாரோ உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. என்ன சொல்லணும்? என்னால் முடியும், என்னால் நிச்சயமாக முடியும், நான் சிறப்பாக படிப்பேன், என் சிந்தனைகளை சிதறவிடாமல் என் மனசை ஒருங்கிணைச்சு என் தேர்வுகளை சிறப்பாக எழுதுவேன், 6244 பேரில் நானும் ஒருத்தனாவேன். இப்படி உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. இதை வேறு யாரும் தடுக்க முடியாது. வேறு எதையெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ் உருவாகுமோ அதையெல்லாம் செய்யுங்க நண்பர்களே. ஆக மொத்தம் முத்தாய்ப்பாக சொல்கிறது என்னென்னா, தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு 100% செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக வேலை செஞ்சு வெற்றி அடைவேன் அப்படின்னு ஒரு உறுதி சபதம் எடுத்துக்கோங்க நண்பர்களே. 3வது விஷயம் என்னென்னா, இந்த படிப்பை, எக்ஸாமை உங்களுக்கு பிரியமான நெருக்கமான விஷயமா மாற்றிக்கிட்டு அதை நேசிக்க தொடங்குங்க. மனசுக்குள்ளே அது மேலே ஒரு வெறுப்பு, பயம், கோபம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வேறு படிக்கணுமா, இதை வேறு எழுதணுமா, இதை விட்டால் வேறு வழி, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமா இந்த ஸ்டடீஸை, எக்ஸாமை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச அம்மா, அப்பா, நண்பர்கள், தோழிகள், இசை, வீடு, சிறந்த உணவு, சிறந்த சுற்றுலாத்தலம், சிறந்த இடம், சிறந்த கோயில், நம்ம குழந்தைங்க, எது வேணா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயமா இந்த படிப்பையும் எக்ஸாமையும் நீங்கள் மாற்றிக்கிங்க. படிக்க படிக்க ஒரு மலைப்பாக இருக்கும், சலுப்பாக இருக்கும், சங்கடமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இதை நினைக்கும் போது குறும்பு பண்ணுற உங்களுக்கு வேண்டிய நண்பன் உங்கள் குழந்தை, பிடிவாதம் பிடிக்கிற உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, நீங்கள் அன்பு செலுத்துகிறவங்க, இப்படி இருந்தால் உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்கும்? என்ன குறும்பு செஞ்சாலும், அவங்க என்ன கோவப்பட்டாலும் அவங்கள நீங்கள் எப்பவும் நேசிப்பீங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த படிப்பை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் போர் அடிச்சுதா, கஷ்டமாக இருக்கா, கொஞ்ச நேரம் அதை வச்சுட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணுற மாதிரி உட்காருங்க. அதுபோல் இந்த படிப்பையும் எக்ஸாமையும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. 4வது, எல்லார்கிட்டையும் நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இதை கேட்டதும் உங்களுக்கு சட்டுன்னு கோவம் வரும். ஏன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லக்கூடாதா, என் வீட்டில் சொல்லக்கூடாதா? தாராளமாக சொல்லணும். ஆனால் நமக்கு வேண்டியவங்க, நம்மளுடைய நலன் விரும்பிகள், வெல்விஷர்ஸ், நிச்சயமாக அவங்ககிட்ட சொல்லணும். ஆனால் நான் சொல்கிறது எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன்னா முதல்ல 2வது பாயிண்ட் சொன்ன மாதிரி ரொம்ப பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, உங்கள் தன்னம்பிக்கையை டேமேஜ் பண்ணுவாங்க. சில பேர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொறாமப்படுவாங்க. அது உங்களை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன், எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். மிக குறைச்சலாக உங்கள் நலன் விரும்பிக்கிட்ட மட்டும் நீங்கள் இதை பகிர்ந்தா போதும். 5வது பாயிண்ட் இதோட போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற வேலை திட்டத்தை, டைம் டேபிளை நீங்கள் உருவாக்குங்க. அதை சின்சியராக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா போர்ஷன்ஸையும், லெசன்ஸையும் கவர் பண்ணுங்கள். நேரம் குறைவாக இருந்தால் மிக மிக முக்கியமான போர்ஷன்ஸ், லெசன்ஸ், கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸை படிங்க. அதில் கண்டிப்பாக 70% நேரத்தை படிக்கிறதுக்கும் 30% நேரத்தை ரிவிஷனுக்கும் ஒதுக்குங்க. படித்ததை ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை போலவே உணவு விஷயம், தயவு செய்து ஜங்க் ஃபுட்ஸ், ஸ்நாக்ஸ் சாப்பிடாதீங்க. சரியான, சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய எளிமையான சத்தான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க. இதுவும் முக்கியம்தான் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. ஏறக்குறைய மிக மிக முக்கியமான விஷயங்களை நம்ம பேசியிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இதுவரை காணொளிகளை பார்த்த கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த தேர்வில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் அனைவரும் வெற்றி பெற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மேலான ஆதரவை தமிழ் செய்தி யூடியூப் சேனலுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.